தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குது. தடுத்திருக்கலாம். நிறைய பேர் ஏன் செத்தோன்னு தெரியாமல் அவங்களோட உயிரை கொடுத்துட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா சர்ச்சுக்கு போக வேணான்னு சொல்லி அது ஒரு நியூஸ் வந்துச்சு. தங்கச்சிக்கு தலையில் புல்லட் இருந்துச்சு. நிறைய எங்களோட ஃபேமிலி நிறைய பேர் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தோம். எல்லாரையும் சர்வ் பண்ணிவிட்டு அம்மா மட்டும் போயிட்டாங்க. அதை மட்டும் தான் சொல்லலாம். கன்சீவாக இருந்தேன் 3 months எனக்கு. அப்போ அது பெரிய பாவம் தானே. ஏன் செத்தோன்னு தெரியாமல் பல ஆத்மாக்கள் அலைஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் எங்கள் குடும்பமாக வந்து ஏன் இப்படி அனாதையாக போகணும் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அதுதான் உண்மைன்னு எனக்கு அதை புரிய வச்சாங்க. ஏன்னா ஃபுல்லாக எங்களை எல்லாத்தையுமே அனாதை ஆக்கிட்டு போன மாதிரி ஒரு தருணம். ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். அப்பா அம்மா நான் என் பாபா தங்கச்சி தம்பி. அப்போ எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருக்கல கட்டாரில் இருந்தார். இப்போ மார்னிங் எல்லாமே ரெடியாகி தான் போயிருந்தோம். அம்மா தான் முதல்ல ஸ்டார்டிங் ரெடியாகி சர்ச்சுக்கு போகணும் ரெடியாகினாலும் அம்மா தான். வீட்டிலேருந்து முதல்ல கிளம்புனதும் அம்மா தான். எல்லாத்தையுமே இது பண்ணி சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு ஒரு 1/2 hour மாதிரி இருக்க போக்கில் பாபாவுக்கு வந்து அந்த காஸ்பல் ரீடிங் போய்கிட்டு இருக்க போக்கில் அங்கனைக்கு இருக்கேல அது வாங்க அந்த மீன் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டாரு. அதோட நானும் சின்னவரும் அந்த சைடில் போயிருந்தோம். போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் சத்தம்னு சொன்னால் எனக்கு கண்ணாடி உடையிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. வேறு எதுவுமே கேட்கல. அப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார், பாபா அங்கே வச்சிட்ருக்க எல்லாருமே வெளியே போங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் இவரை எடுத்துக்கிட்டு வெளியே வாரேன். வெளியே வரப்போக்கில் எல்லாருமே விழுந்து இருக்கிறாங்க. அந்த பில்டிங் அதெல்லாம் அந்த செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து இருக்குது. எனக்கு அது பெருசாக விளங்கலை டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சு அப்படின்னு. கடைசியில் நான் போயிட்டு அம்மாவை பார்க்க போக்குள்ள எங்களோட மாமி ஒரு ஆள் அப்பாட தங்கச்சி வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கையும் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டு சின்னவரை பிடிங்க நான் உள்ளுக்கு போகிறேன். அம்மா விழுந்திருக்காங்க. பக்கத்தில் தங்கச்சி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா. தங்கச்சிக்கும் இன்ஜெக்ட் ஆகி இங்கிட்ட தலையால் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் நினச்சோம் வந்து அம்மாவோட ரத்தம் இல்லாட்டி யார்டையாவது இதாகிச்சோன்னு. உள்ளுக்கு போயிட்டு அம்மாவை தூக்கி எல்லாம் எடுத்து வெளியே வரப்போ போக்கில் கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. அன்றைக்கி எல்லாமே யாருமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல. அதோட வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரீவில் ஒரு அங்கிள் தான் வந்து டக்குன்னு கூட்டிகிட்டு போனது. தங்கச்சியும் எங்களோட மாமி ஒரு ஆள் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்பாவும் தம்பியும் பின்னுக்கு பைக்கில் போனாங்க. ஸோ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் வீட்டு வாசலுக்குள்ளே என்ட்ரு ஆக போக்கில் தான் எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்க ஆக்கள் தான் சொன்னாங்க, ஷெரோன் பொம்பை வெடிச்சிட்டு சர்ச்சில் தெரியாதா அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் அது பிளாஸ்ட்டுன்னு சொல்லி. அது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சு அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்தது வீட்டுக்கு. ஸோ ஏன்னா நான் என்னை வச்சிருக்கல வந்து நான் கன்சீவாக இருந்தேன் 3 months எனக்கு அப்போ. ஸோ அதனால அன்றைக்கி வச்சிருக்க வேணான்னு என்னையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலே தான் இறந்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அம்மா செக் பண்ணி சொல்லிட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஈவினிங் தான் தெரியும். அப்போ தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய எங்களோட ஃபேமிலி நிறைய பேர் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தோம். எல்லாரையும் சர்வ் பண்ணிவிட்டு அம்மா மட்டும் போயிட்டாங்க. அதை மட்டும் தான் சொல்லலாம். அது பிறகு தங்கச்சியை செக் பண்ணி பார்த்ததுலேருந்து தங்கச்சிக்கு தலையில் புல்லட் இருந்துச்சு. அப்புறம் 2 days அவளை ஆப்ரேட் பண்ணி புல்லட் எடுத்தாங்க. அவக்கான அந்த சைக்கிள் பால் வந்து மூளைக்கு பக்கத்தில் நின்றுச்சு உண்டு. அதை அப்புறம் ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க அவக்கு. ஸோ மண்டேல டியூஸ்டே அவக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்போ ஓகே. இப்போ அவங்க மேரி பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் அவங்களுக்கு தலைவலி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓகே. இல்லைண்ணா அந்த அடுத்த நாளே அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு ஆள் வந்து நியூஸில் எங்களோட அப்பா சர்ச்சுக்கு போக வேணான்னு சொல்லி அது ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ அது எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் ஒரு சர்ச்சில் நடக்கிறதா இருந்தால் எத்தனையோ பேர் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ வேறொரு இடத்துல நடக்கலையே. சர்ச்சுன்னு சொன்னால் தெரிஞ்சு தான் அது நடந்திருக்குது. ஸோ எதுவுமே தடுத்திருக்கலாம். நிறையா பேர் ஏன் செத்தோன்னு தெரியாமல் அவங்களோட உயிரை கொடுத்துட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ இதை விட கஷ்டப்படுற ஆக்களை நான் பார்க்குறேன் கண் முன்னுக்கு. கால் இல்லாமல் கை இல்லாமல் இப்போ நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க இன்ன வரைக்கும் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட எதிர்காலம் எல்லாம் அவங்க என்னத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலுமே அவங்க இழந்தது. இப்போ எனக்காக இருந்தாலுமே அம்மா இல்லாதது எனக்கு அது ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்போ அதை என்னையை விட சின்ன வயசில் அம்மா இழந்தவங்க அப்பாவை இழந்தவங்க இன்ன வரைக்கும் இருக்காங்க. அப்போ அது ஏன் அது நடந்துச்சு, அதுக்கு தீர்வுன்னு எப்படியுமே வேணும் தானே. ஏன் அதை செஞ்சாங்க,
ஏன்னா அந்த உயிர் எல்லாம் அந்த உயிருக்கு தெரியாது நாங்கள் ஏன் அன்றைக்கி செத்தோன்னு சொல்லி. கடவுளை பார்க்கத்தானே போனாங்க. கடவுளை பார்க்க போயிட்டு எங்களுக்கு இப்படி நடக்குன்றதை அவங்க என்றைக்குமே அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க தானே. ஏன்னா ஒரு நோயோ எதாக இருந்தாலுமே கடவுள் காப்பாற்றுவார்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுளோட சன்னிதானத்தில் அவங்களோட உயிர் போனது வந்து அது ஏன்னு ஏற்றுக்கொள்ளே இல்லை. அதுதான் அது. ஏன்னா இனி அரசியல் பின்னணிகள் இருக்கலாம், ஆனால் எதுவுமே இப்போ எங்களுக்கு ஒரு தீர்வு ஏன் இது செஞ்சாங்க, எதுனால எது நடந்துச்சு, அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பதில் கிடைச்ச மாதிரி தானே. நாங்கள் ஏன் செத்தோன்னு, அது பெரிய பாவம் தானே. ஏன் செத்தோன்னு தெரியாமல் பல ஆத்மாக்கள் அலைஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் கோயிலில் அவங்க இறந்து போனனால அதுங்க எல்லாமே நல்ல ஆத்மாவாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஆத்மாங்களுக்கு கேள்விக்கு பதில் இல்லை தானே. ஏன் இப்படி நடந்துச்சு, நாங்கள் எங்கள் குடும்பமாக வந்து ஏன் இப்படி அனாதையாக போனோம். ஒரு சில ஆட்கள் குடும்பமாக போய் இருக்காங்க. இப்போ அதுக்கான பதில் எங்களுக்கு வேணும். எதுவுமே இல்லை, உலகம் ஃபுல்லாக இருட்டான மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு செகண்ட். நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அதுதான் உண்மைன்னு எனக்கு அதை புரிய வச்சாங்க. ஏன்னா ஃபுல்லாக எங்களை எல்லாத்தையுமே அனாதை ஆக்கிட்டு போன மாதிரி ஒரு தருணம். அதில் வந்து நிறைய பேர் விழுந்திருந்தாங்க. அப்போ எனக்கு பேஸ் விழுந்தது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் கையை விழுந்து என்னைய கையை தூக்கி விட சொல்கிறதெல்லாம் எனக்கு சின்னவர் கையில் இருந்தனால எனக்கு அது எதுவுமே விளங்கலை. ஆனால் ஃபுல்லாக சர்ச்சுக்குள்ளே போகிறோம், அந்த மயான அமைதி சொல்லுவாங்க, அந்த இது ஃபீல் பண்ணேன்னா. மற்றது எனக்கு அம்மாவோட பாடியை தவிர வேறு எதுவுமே எனக்கு விளங்கலை. ஆனால் சொன்னாங்க நான் இருந்த இடத்துல எல்லாமே சதைகள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே விளங்கலை. இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் ஆகுது எனக்கு அந்த பிளாஸ்ட்ன்ற சத்தம் கேட்கல. ஆனால் அந்த கண்ணாடி எல்லாம் வெடிச்ச சத்தம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சி. ஒரே டைமுக்கு வெடிச்சிச்சு கண்ணாடி எல்லாம். அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு. நானும் தங்கச்சி தம்பி 3 பேர். ஸோ எல்லாமே எங்களுக்கு செஞ்சது அம்மா. எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் மேரி பண்ணி அந்த டைம் அம்மா இறக்குற நேரமும் எனக்கு ஒரு பேபி இருந்தும் ஃபுல்லாக அந்த எங்களோட வீட்டோட ஃபுல் டேக் ஓவர் அவங்க தான். நான் எல்லாமே டவுன் ஆகுன மாதிரி எங்களோட அப்பாவை பார்த்துக்கிட்டது, நாங்கள் சாப்பிட்றது என்னது, எந்த பாபா சாப்பிட்றது என்னது வரைக்கும் அம்மா மட்டும்தான் என்னைய ஃபுல்லாகவே இது பண்ணது. எனக்கு எதுவுமே தெரியாது. வெரி பண்ணதுன்னு சொன்னது ஃபுல்லாகவே அம்மா தான். அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போனோன்னா இழக்கிறதுக்கு அதுக்கு மிச்சம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்கள் 4 பேருமே இருந்தோம். அந்த இதில் அப்பா ரொம்பவே ஃபீல் ஆகி அதோட தான் அப்பா நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷமே அவர் இறந்துட்டார். அது பிறகு நான் தங்கச்சி தம்பி அந்த அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லாத ஏன்னா அப்பா சொல்கிறத அம்மா கேட்ட அதுபடியே நாங்கள் 3 பேருமே சர்க்கிளாக போய்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அந்த கண்ணை மூடி எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்ட மாதிரி எங்களோட லைஃப் ஃபுல்லாகவே டோட்டல் ஆகிடுச்சு. இப்போயுமே என்ன செய்வோன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு 5 வருஷமாக போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக எங்களோட வாழ்க்கையே டோட்டலாக டவுன் ஆகின மாதிரி. அவங்க 2 பேர் இல்லாத விஷயம் குறைவுனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சப்போர்ட் இல்லை. எங்களுக்கு நல்லது கெட்டது இனி வர்ற காலங்களில் தான் அவங்க எங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் இப்படி ஒரு காலத்தில் எங்கள் கூட அவங்க இல்லாதது வந்து எங்களுக்கு அது பெரிய ஒரு அந்த சொல்ல முடியலை எப்படின்றது சொல்லி. ஏன்னா எல்லாத்தையுமே கைட் பண்ணது அப்பா வந்து அம்மாவோட இழப்பை தாங்க முடியாமல் தான் அவர் சுகம் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியரில் தான் அவர் இறந்து போனது. அப்போ அதனால எங்களுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் அவங்க சொல்லி கொடுத்தது தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இருந்தால் எங்களோட வாழ்க்கை இப்படி இருந்தால் இருக்காது, நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம். அப்படி தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வர்ற நினப்பு அது தான்.